Hello and welcome to Teresa Treats Tamil. Usually நீங்க வீட்ல தக்காளி ரசம் தான் பண்ணுவீங்க. இன்னைக்கு நம்ம கல்யாணத்துல சர்வ் பண்ற பைனாப்பிள் ரசம் தான் பார்க்கலாம் எப்படி பண்றதுன்னு. பைனாப்பிள் ரசத்துக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து 1 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ் வந்து ரசமோட பொடியை தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 டீஸ்பூன் நான் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அடுத்தது 1 டீஸ்பூன் வந்து இதில் வந்து நான் முழு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கோம். 1 டீஸ்பூன் வந்து மிளகு. நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும், கருவு வைக்கக்கூடாது. அதனால தான் நான் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதில் 3 காஞ்ச மிளகாய் இறக்குறதுக்கு முன்னால் போடுங்க. காஞ்ச மிளகாய் வந்து கருவக்கூடாதுன்னா நான் வந்து கடைசியில் போடுறேன். போட்டுட்டு ஒரு லைட்டாக ஒரு கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து காஞ்ச மிளகாவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை ஆற விட்டு நம்ம வந்து கொரன்னு அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். அடுத்தது நம்ம வந்து பைனாப்பிள் ரசத்துக்கு மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸை நம்ம வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்குவோம். ஸோ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ முதல்ல நம்ம வந்து நான் 1 கப்பு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம். அடுத்தது இதில் நான் வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா பைனாப்பிள் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் காரம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். கூடவே நான் 2 தக்காளி வந்து எடுத்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து நறுக்கின பூண்டு இருக்குது. இதில் வந்து நான் 2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் வந்து இப்போ சேர்த்துக்குவோம். அப்புறம் கடைசியில் தாளிக்கும் போது 1 டீஸ்பூன் நம்ம வந்து இந்த நறுக்கின பூண்டை யூஸ் பண்ணுவோம். இதுவும் சேர்த்து நல்லா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ நம்மளோட தக்காளியும் பைனாப்பிளும் கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா கலரு நல்லா பியூட்டிஃபுல் லுக் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் பைனாப்பிள் நான் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பைனாப்பிள் ஜூஸை நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 கப் நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து இந்த பைனாப்பிள் ஜூஸையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுவோம். ஸோ நம்மளோட வந்து இப்போ பைனாப்பிளில் வந்து ஜூஸ் போட்டும் நல்லா வந்து அது மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நான் இப்படி தான் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது வந்து இப்போ நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம். நம்ம வந்து இந்த 1 கப்பு நான் வந்து பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். இதில் பருப்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் நம்ம அந்த பருப்பு சேர்க்குறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இன்னும் கருவேப்பிலை வந்து நம்ம தாளிக்கும் போது கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த பருப்பு தண்ணி இருக்குது, துவரம்பருப்பு தண்ணி இருக்குது. இதை நான் இதில் இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கொதிக்க விடுவோம். இப்போ நார்மல் ரசத்தில் நம்ம வந்து சிம்மில் வந்து அந்த கொதி வந்தவங்க டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆனால் இந்த ரசத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து அதை கொதிக்க விடுவோம். பைனாப்பிள் ரசமில் எப்பயுமே கொதிச்சாதான் அந்த பைனாப்பிள் டேஸ்ட் இறங்கும். அதனால நம்ம இதை மூடிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம இதை குக் பண்ணுவோம். நல்லா கொதிச்சிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆஹா, என்ன ஸ்மெல்லு! நல்ல ஒரு கமன்னு அந்த பைனாப்பிள் ரசத்தோட ஸ்மெல்லு நல்லா இருக்குது. இப்போ நம்ம கடைசியில் நல்ல ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம இதுக்கு புளி எதுவுமே ஊற்றலை. அவ்வளோதான், நம்மளோட ரசம் ரெடி. பாருங்கள், இந்த பைனாப்பிள் பீஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பைனாப்பிள் ரசத்துக்கு ஒரு தாளிப்பு ஊற்றுவோம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் வந்து ஒரு பேனில் எடுத்திருக்கேன்.
இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து இங்கே வெந்தயம் எடுத்திருக்கேன். ஜாஸ்தியில் ஒரு 4 or 5 பீசஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்குருவோம். 1 ஸ்பூன் நான் வந்து நறுக்கின பூண்டு சேர்க்குறேன். அடுத்தது இதில் கொஞ்சம் இஞ்சி நான் வந்து இப்படி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அது ஒரு ஃபியூ பீசஸ் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் கருவேப்பிலை போடுவோம். இப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்து ரசத்தில் சேர்த்துடலாம். ஸோ நம்மளோட பைனாப்பிள் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து டேஸ்ட்டில் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா இதில் கொஞ்சம் புளிப்பு, இனிப்பு, கொஞ்சம் காரம், இது எல்லாம் மிக்ஸ் பண்ணால் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் எழுதுங்க எப்படி இருந்துச்சு. எப்பயும் சொன்னது மாதிரி ஆசையுடன் சமைத்து அன்போடு பரிமாறுங்க. டெரீசா ட்ரீட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.